ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்னா யாரு, டேட்டா அனலிஸ்டோட ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ டேட்டா அனலிஸ்டோட கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் எந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது, செகண்டாக வந்து ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களோட கெரியர் ஒரு நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணால் உங்களோட கெரியர் பார்த்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எப்படி மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் திங், ஒரு டேட்டா அனலிஸ்ட்னா யார், ஒரு டேட்டா அனலிஸ்டோட ரோல் என்னவா இருக்கும். ஸோ ஆன ஹை லெவல் ஒரு டேட்டா அனலிஸ்டோட வேலை என்னன்னா, டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் எல்லா பிஸ்னஸ்க்கும். அந்த டேட்டா வந்து லைக் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா வேர் ஹவுஸ்லேருந்து இருக்கிற டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல ஒரு பிக்சரிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல அந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பிசினஸ்க்கு இன்ஃபார்ம்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்குரிய அந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றது தான் ஒரு டேட்டா அனலிஸ்டோட வேலை. கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல இந்த டேட்டா அனலிஸ்ட் வேலைக்கும் வந்து ரொம்ப அவ்வளோ ஓப்பனிங்ஸ் இல்லை. ஸோ அது மட்டும் கிடையாது, மற்ற எந்த ஒரு லைக் ஸ்கில் இருந்தாலும் இப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல வந்து அவ்வளோ ஓப்பனிங்ஸ் இல்லை. பட் என்னன்னா இருந்தாலும் என்ன கேட்கறாங்கன்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. லைக் 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. லைக் மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் as a data analyst வந்து உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில் செட்டும் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லைக் 5 to 6 ஸ்கில் செட் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. as a data analyst உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தா, யூசுவலா என்ன தெரிஞ்சிருந்தா போதும் as an initial ஜாப் வாங்குறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு SQL தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் பவர் BI, அதுக்கப்புறம் டேபிள், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தாலே ஒரு டேட்டா அனலிஸ்ட் வேலை உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் இன் ப்ராப்பர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். பட் இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, அது கூட சேர்த்து நிறைய ஸ்கில்ஸும் கேட்கறாங்க. லைக் ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகட்டும், லைக் பைத்தான் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ETL தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் 5 to 6 ஸ்கில் செட்ஸ் இருந்தால் தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோல்கே வந்து இருக்கிற அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸில். அதே மாதிரி வந்து கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் லெவலும் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. இந்த 1-2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு SQL மட்டும் தான் தெரியும், எனக்கு எக்ஸல் ஷீட் தான் ஒர்க் பண்ண தெரியும், அப்படி ரொம்ப மினிமல் நாலேஜ் வச்சு இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓப்பனிங் இல்லை. இன்கேஸ் அவங்க ப்ரொஃபைல் அனுப்பிச்சாலும் அந்த அளவுக்கு எந்த கம்பெனிலும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லைக் டேட்டா அனலிஸ்ட்டுக்குன்னு இல்லை, ஆல் ஓவர் லைக் எல்லா ஒரு டெக்னாலஜிஸ்க்கும் எல்லா ஒரு ஸ்கில்ஸ் கட்டுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கு. பட் இந்த சிச்சுவேஷன் இப்படியே இருக்காது, சேஞ்ச் ஓவர் ஆகும். தேர்டா வந்து இதுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸ் ரன் பண்ணாலும் இந்த டேட்டா அப்படின்றது தான் ஒரு மெயினான ஒரு இதே. அந்த டேட்டா வச்சு தான் பிசினஸ் அனலைஸ் பண்ணி அவங்களோட நிறைய டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. கண்டிப்பா டேட்டா வேணும். அந்த டேட்டா வச்சு தான் அந்த பிசினஸ் தேவையான பிக்சரிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிராப் ஆகட்டும், பை சார்ட் போட்டு ஓகே இந்த இதை இப்படி மாற்றலாம் அப்படின்ற இன்ஃபார்ம் டிசிஷன்லாம் டேட்டா வச்சு தான் எடுப்பாங்க. டேட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு பிசினஸை வந்து ஒரு ப்ராப்பர் வேல கொண்டு போக கண்டிப்பாக முடியாது. ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றது வந்து எவர் கிரீன் ஸ்கில் செட் தான். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை வந்து அட்வான்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கொஞ்சம் லைக் மேபி இன் கமிங் மந்த்ஸ் வந்து அதுக்கான ஓப்பனிங்ஸ் நிறைய வரலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைக் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இன்னும் வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் பட் நோ நீட் டு வரி. கமிங் மந்த்ஸில் ஆகட்டும், மேபி இன் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் இல்லைனா மேபி 1.5 year கழிச்சு எல்லாமே பூம் ஆகும். என்னன்னா நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து பேட் ஆகிற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரு டேட்டா ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லாங் கெரியர் இன் ஐடியில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டதை இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டு இருங்க. இப்போதைக்கு டியூஷன் பேடாக இருந்தாலும் நோ நீட் டு வரி. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் கெரியர் பார்த்து எப்படி இருக்கும். சரி, நீங்கள் ஆஸ் அன் டேட்டா அனலிஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி லைக் ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. லைக் SQL எழுதிருப்பீங்க, இல்லைனா அட்வான்ஸ்ட் SQL பண்ணி அதை ரிப்போர்ட் ஃபார்மேட்டாக பண்ணுவீங்க, இல்லைனா டேட்டா விசுவலைசேஷன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் புல் பண்ற ஒரு ஏரியால தான் இருப்பீங்க. நீங்க அப்படி இருக்கும்போது உங்க அட்வான்ஸ் உங்களோட லெவல் அட்வான்ஸ் பண்ண வந்து நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா இன்ஜினியர் ஆகலாம், இல்லைனா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. அது ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒரு விசுவலைசேஷன் டூல் கத்துக்கணும், அதுக்கப்புறம் லைக் ETL டூல் கத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும் அந்த டேட்டா இன்ஜினியர்னா எண்ட் டு எண்ட் லைக் ஒரு டேட்டா சோர்ஸ்ல இருந்து எடுத்து டெஸ்டினேஷன் போடுற வரைக்கும் என்ன ஸ்கில் செட்லாம் தேவையோ அந்த அளவுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் சம் ஆஃப் தி திங்ஸ். அதுக்கப்புறம் லைக் இன்னும் அட்வான்ஸ்டா போனீங்கன்னா நீங்க ஒரு வேர் ஹவுஸை டிசைன் பண்ற அளவுக்கு ஒரு டேட்டா ஆர்கிடெக்ட் ஆகலாம். ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாலும் லைக் ஃபியூச்சர்ல வந்து டிமாண்டும் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக் சேலரியோ பேக்கேஜும் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அந்த கேரியர் பார்த்து வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. நல்ல ஒரு கெரியர் இருக்கும் நீங்க ஒரு டேட்டா சைடா உங்க கெரியரை சூஸ் பண்ணீங்கன்னா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டேட்டா ரிலேட்டடா கெரியரை சூஸ் பண்ணணும்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடிஸ்.